எப்பவுமே பெரியவங்களுக்கோசம் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ஒரு ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கோசம் செய்கிறேன் நான். இது வந்து ஈஸியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், வாயில் பசங்களுக்கு சாப்பிடாம இருக்கும். எல்லாமே ஒரே பாட்டில் வந்துடுறதால நமக்கு ஒரே சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும். ஓவர் நைட்டில் நாம் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, எள்ளு, புளி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு ஓவர் நைட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம். பச்சை மிளகா கூட போட்டுக்கினேன். எல்லாத்தையும் நைட் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமே காலைல ஏதோன்னே அரைச்சி நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகத்தை போட்டுக்கலாம். சீரகத்தை போட்டு கத்திரிக்காவை பின்னாடி வந்து இந்த மாதிரி காம்போல கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கிக்கலாம். கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணால் போதும். கலர் மாற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு மூடி வச்சிட்டாக்கா சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு காலையில் சாப்பாடு வச்சு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டாக்கா ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கு வாயில் ஆப்டாது எதுவுமே. நமக்கு பசங்க எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டுருவாங்க. எல்லாத்தையும் நல்லது எல்லாமே பசங்களுக்கு பச்சை மிளகாய் எல்லாம் காரமாக இருக்கும்ல, தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப அதில் இருக்கிற எல்லாமே பசங்களுக்கு போய் சேரும்.